ஓம் ஷடான்னாய வித்மஹே கார்த்திகேயாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாது. காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் இணுவில் கந்தசுவாமி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 24ஆம் நாள். இன்று அதிகாலை 4 மணி 3 நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 3 மணி 3 நிமிஷம் வரை ஹஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரமும் உள்ளது. இன்று அதிகாலை 3 மணி 3 நிமிஷம் வரை அமிர்த யோகமும் காலை 6 மணி 34 நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ளது. இன்று சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். மனசில் பட்டதை சில நேரம் ஓப்பனாக பேசிடுவீங்க. அதனால சில இடங்களில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் இடத்த பார்த்து பேசுங்க. கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். சில பேருக்கு வாகனங்களால் சில செலவுகள் வந்து போகும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள், இன்டீரியர் டிசைனிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள், டெண்டர் எடுத்து பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். தேவையில்லாத சில வீண் செலவுகள் வந்து சேரும். ஸோ அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறதியாலும் சில பேர் அவதிப்படுவீங்க. ஏதாவது ஆஃபீஸில் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸை வச்சு தேடி அலைவீங்க. இல்லை வீட்டில் ஏதாவது பொருளை ஒரு திங்ஸை வச்சு தேடி அலைவீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நாளாக இருக்கும். குறிப்பாக ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கும் நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துபவர்கள், ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர் கிண்டர் கார்டன் நடத்துபவர்கள், மாண்டசரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு. ஓம் சாலுவேசாய் வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சர்வ பிரஜோதயாங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். ராசிக்குள் குரு பகவான் இருக்கிறார். சில நினைத்த காரியங்கள் நடைபெறுவதற்கு சில தடைகள் தாமதங்கள் வரும். ஆனால் சமாளிச்சிருவீங்க. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. புதுசாக ஒரு வீடு வாங்கணும், அப்பார்ட்மெண்ட் வில்லா வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்வார்கள். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்கள் நட்பு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சகோதர வழியிலே சில நன்மைகள் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு. மிளகு தீபம் வைத்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சமூகத்திலே நல்ல பேருடைய சிலருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் மங்களகாரியங்கள் நடக்கிறதுக்கான நல்ல சகுனம் தென்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூடும் நாள். காதலர்களுக்கு காதல் இனிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். பெட்ரோல் பம்ப் வச்சுருக்கிறவங்க, சிஎன்ஜி சம்மந்தமான பிஸ்னஸ், எல்பிஜி கேஸ் ஏஜென்சி நடத்துபவர்கள், மண்டி நடத்துபவர்கள், கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள்,
ஆர்ஓ சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள், வாட்டர் லிக்விட் பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆண்கள் சோம்பேறித்தனத்தை விடணும். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சூரிய பகவானை ராசியதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய பழைய நண்பர்களை இல்லை பழைய கலீக்ஸை மீட் பண்ணுவீங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்க, அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா க்ரோசரி பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆயில் சம்மந்தமான பிஸ்னஸ், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் உயர்வு உண்டு, முயற்சிக்கு பலனை தரக்கூடிய நாளாக இருக்கும். கவர்மெண்ட் வேலையில் இருப்பவர்கள், அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. உங்கள் வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டு நடவுங்க. அது உங்களுக்கு நன்மையையும் அனுகூலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். தாய் தந்தருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா எடுத்து வச்சுங்க. அது கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ, நான் எந்த கம்பெனியும் எதையுமே ப்ரொமோட் பண்ணலை, உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன். இன்றைக்குள்ள காலத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஹையாக இருக்கிறதுனால இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் நர்ஸாக பணிபுரிபவர்கள், ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், ஸ்பெக்டாக்கிள்ஸ் கண் சம்பந்தமான இதில் டெஸ்டிங்கில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா டயர் சம்மந்தமான பிஸ்னஸ், டைல் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், செராமிக் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜெராக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள், சேவை மையம் நடத்துபவர்கள், பிரிண்டிங் சொல்யூஷன்ஸ் கொடுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு அவர் நினைச்சு வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பவர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால் சில விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். சில விஷயங்களில் ஒரு இழுபறி நிலைமை இருக்கும். குறிப்பாக படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அது மாதிரி படிச்சுட்டு வேலை தேடும் சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களில், பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, புதுசாக ஒரு ஆஃபர் கொடுக்கறது, இல்லை பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிஸ்னஸை பொறுத்தவரை டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை, ஜவுளி கடை வச்சுருப்பவங்க, பிராண்டட் க்ளோத்திங் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ், மொபைல் ஷோரூம் வைத்திருக்கிறவங்க, மொபைல் ஆக்சசரிஸ் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும், கவனமாக இருங்க. கர்ப்பிணிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. துளசியை சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு என் வேலை ஒன்றுருங்க. யாரைக்கும் எதுவும் போய் அட்வைஸ் பண்ணுறது, ஃப்ரீ கன்சல்டிங் பண்ணுறது, அதெல்லாம் பண்ண போகாதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், டயட்டீஷியனாக இருக்கிறவங்க, அதே மாதிரி லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் விவசாயிகளுக்கெல்லாம் ஏற்றம் இறக்கம் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. புதுசாக ஒரு பயிர் போடணும் அப்படின்னு மனசு சொல்லும். கால சூழ்நிலை, காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அற்புதமான நாள். காதலர்களுக்கு காதல் நிற்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ஒரு விஷயத்தை ஆஃபீஸில் நல்லபடியாக பண்ணி முடிப்பீங்க. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவ வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி என்பர்களே, போட்டி பொறாமை நிறைந்த நாளாக இருக்கும். போட்டி பொறாமை இருந்தால் தான் நம்மளும் வளர முடியும். பட் ஆனால் அது ஓரளவுக்கு தான் இருக்கணும் காம்படிஷனுங்கிறது, இல்லைன்னா அது கஷ்டமாயிடும். கலைஞர்களுக்கு
நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நாடக கலைஞர்கள், அதே மாதிரி நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் ஜெண்டே வாத்திய கலைஞர்கள், தமிழ் நாதஸ்வர கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆண்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும், கான்சன்ட்ரேஷனோட இருங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங் சம்மந்தமான வேலை, பைலட் ஆக இருப்பவர்கள், அதே மாதிரி ஃப்ளைட் ஸ்டூவர்டாக இருப்பவர்கள், ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்கள், ஏர்போர்ட் கார்கோவில் வேலை செய்பவர்கள், இமிக்ரேஷன் ஆஃபீஸராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பவர்களே, மகிழ்ச்சியான நாள். மனசில் ஒரு தைரியம் தெம்பு பிறக்கும். புது ஐடியாஸ் வரும். பிஸ்னஸை இப்படி கொண்டு போகலாமா, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா, புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாமா, இல்லை புதுசாக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு தோணும். ஃப்ரான்ச்சைசி சம்மந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஹோல்சேல் வியாபாரம், எஃப்எம்சிஜி வியாபாரம் செய்பவர்கள், அதே மாதிரி ஃபுட்வேர், கால் அணி சம்மந்தமான பிஸ்னஸ், லெதர் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மில்க் சம்மந்தமான, பால் சம்மந்தமான பிஸ்னஸ், ஸ்வீட் ஷாப் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஹெச்டி படிக்கின்ற மாணவர்கள், ரிசர்ச் சம்மந்தமான படிக்கின்ற மாணவர்களுக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் மேலே படிக்கணும், ஒரு ஸ்காலர்ஷிப்பில் போய் படிக்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் நண்பர்களை சந்திப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அஞ்சனை மைந்தனுடைய வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி என்பவர்களே, சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. கோபமாக பேசுகிறாதீங்க. பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கவனமாக பிஹேவ் பண்ணுங்கள். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீட் வேண்டாம். அதே மாதிரி வீடு சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கவனம் தேவை. வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. செகண்ட் ஒப்பீனியனுக்கு சான்ஸ் கொடுங்க. காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். கர்ப்பிணிகளும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஆண்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு. வெத்தலைமாலை சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மனசை ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க. 7.5 சனி வேறு நடக்குது. ஸோ அதனால் சில நேரத்தில் மனசில் ஒரு குழப்பங்கள் இருக்கும். என்னடா ஒரு விஷயத்தை எடுத்தால் டக்குன்னு நடக்க மாட்டேங்குது, இழுபறியாக இருக்கே, அப்படி இப்படின்லாம் சொல்லும். நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இருங்க. ஆண்டவனே கதி அப்படின்றங்க. கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். ஜாபை பொறுத்தவரையில், வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா கோல்டு ஸ்மித், சில்வர் ஸ்மித்தாக இருப்பவர்கள், அதே மாதிரி எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, டிரைவராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் இப்படி பண்ணால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு திங்க் பண்ணி பண்ணுவீங்க. வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் பொறுமை, நிதானம், அமைதி தேவை. ஒரு விஷயம் நடக்கலைன்னா விட்டு கொடுத்து, இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லது. அவசரப்பட வேண்டாம். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.